கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க வைத்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் பேசுவீராக. உடைய வார்த்தைகளினாலே நாங்கள் சுத்தமடைய உதவிச்சீங்க. வசனங்களை கேட்க உணர்வுதாரும் வாழ கிருபைதாருங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற தியானத்தின் தலைப்பு, பூமியை சுதந்தரிப்போர் யார்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை நோக்கி சொல்லுகிறார், மனுஷகுமாரன் நீங்கள் நினையாத நாளிகையிலே வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் அப்படின்னு சொல்லி. அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஒரு விசை வந்தார் பாவிகளை ரட்சிக்கிறதுன்னு அர்த்தம். இயேசுவே சொன்னார், விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அந்த அனுபவத்தோடு இருக்கிறவங்கள சபையில சேர்க்கிறார். சபையை மீட்டு போக இயேசு வரப்போகிறார். ஆனால் எப்போ வருவார்னு தெரியாது. நினையாத நாளிகையிலே மனுஷகுமார் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இப்போ ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஒரு காரியம் இருக்கிறது. 21வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். தூமாவின் பாரம் சேயிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க. இப்போ இருங்க, இப்போ சேயிலிருந்து ஜாமக்காரன்னா ஊழியக்காரன், அவனை நோக்கி கேட்குறாங்க, இரவு எவ்வளவு சென்று போயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இருட்டு போயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது அவன் என்ன சொல்லணும்? இரவு சென்று போயிட்டு பகல் சமயம் ஆயிட்டுன்னு சொல்லணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அதற்கு ஜாமக்காரன், விடியற் காலம் வருகிறது, ராக்காலமும் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான். அவன் சொன்ன காரியத்தை கொஞ்சம் கவனிச்சிங்க. இரவு எவ்வளவு சென்று போயிட்டுன்னு கேட்டால் சரி விடியற்காலம் வருதுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாரு? விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருது. எங்க விடியற்காலம் வந்த பிறகு பகல் காலம் தான் வரணும். விடியற்காலம் வந்த பிறகு பகல் காலம் தான் வரணும். ஆனால் என்ன சொல்கிறாரு ஜாமக்காரன்? இரவு சென்று போயிடுச்சு, விடியற்காலமும் வருகிறது, ராக்காலமும் வருகிறது. என்னங்க அது? விடியற்காலம் வருது, ராக்காலம் வருதுன்னா அப்படின்னா இயேசு கிறிஸ்து வரும்போது அவர் பேர் விடிவெள்ளி நட்சத்திரம். அவர் வருவார், தேவ ஜனங்களுக்கு அது விடியற்காலம். அடுத்தது என்ன? ராக்காலம். இயேசு வந்துட்டு போன அடுத்த செகண்ட்லே அந்தி கிறிஸ்து ஆட்சின்னு வரும். அந்தி கிறிஸ்து ஆட்சி, இதுதான் ராக்காலம். அந்தி கிறிஸ்து ஆட்சி 3 வருஷம் சாதாரண உபத்திரவம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவம். அதைத்தான் அந்த ஜாமக்காரன் சொல்கிறான், விடியற்காலம் வருகிறது அப்படின்னா தேவ ஜனங்கள் மீட்டு போகிறதுக்கு இயேசு வருகிறார். அதே நேரத்தில் எடுத்துட்டு போன அடுத்த செகண்டில் என்ன வருது? ராக்காலம், அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி வருகிறது அப்படின்னு சொல்கிறார். அருமையான தேவஜனமே, இயேசு எப்போ வருவார்னு தெரியாது. நினையாத நாளிகையிலே மனுஷகுமார் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். முதல்ல இயேசு கிறிஸ்து வந்து ஜனத்தை கூட்டிகிட்டு போகிறார். வேதம் சொல்லுது, 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது 17வது வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிச்சிங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்போ நடக்கிறது என்னவா?
கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார். நல்லா கவனிச்சிங்க, இந்த முதலாவது உயிர்த்தெழுதல் இருக்கிற விசேஷித்தமானது. அதனால தான் பவுல் சொல்கிறான், நான் இயேசு போல செத்தாலும் பரவாயில்ல, எனக்குரியதெல்லாம் நான் லாபமாக இருந்த எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பைமா என்றேன். ஏன்? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறணுங்கிறக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ண விரும்புகிறான். இன்றைக்கி இயேசு வருவார்னு நம்ம நம்புகிறோமா? எப்போ வருவார்னு தெரியாதுல்ல. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணுமா வேண்டாமா? அப்படி வாழ்கிறோமா? தினம் காலையில் எழுப்புகிறோம், குடும்பத்தை ஜெபம் பண்ணுறோம், வீட்டு காரியத்தை பார்க்குறோம், புருஷன் காரியத்தை பார்க்குறோம், பிள்ளைகள் காரியத்தை பார்க்குறோம், பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம், வீட்டு காரியங்களை கவனிக்கிறோம். எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம வேலைக்கு போகிறோம், போயிட்டு வந்து திரும்ப வந்து பார்க்குறோம், வீடு பார்க்குறோம், வீட்டை கழுவுறோம், இல்லை சோறு பொங்குறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இதானே வேலை. ஆனால் இயேசு வருவார்னு என்னைக்காவது நினச்சோமா? நினைக்கலீங்களே. ஆனால் இயேசு திடீர்னு வருவார், நினையாத நாளில் வருவார். எப்படி வருவாராம்? ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள். அப்படின்னா எங்கே அடக்கம் பண்ணியாச்சு? ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் பலரும் அடக்கம் பண்ணியிருக்குது. இப்போ அவர் வரும்போது முதலாவது யார் எழுப்புவாங்க? தேவனுடைய பரிசுத்தவான்கள். முதலாவது உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக பாக்கியவான்களாக இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் எழும்புவாங்க. எலும்பி பறந்துட போகிறதில்லை, எழும்புவாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். என்ன சொல்லுது பாருங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும்னா யாரு? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்கு பெறுவதற்கு தகுதியாக இருக்கக்கூடிய நாமும். எல்லாரும் அல்ல. நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் நம்ம என்றைக்கு இருப்போம். அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு. அப்படியானா மரிச்சவங்க எழும்பிட்டாங்க, இங்கே இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிற நாமும் அந்த அளவுக்கு மரித்தோர் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாகிய நானும் அதுக்கு பாக்கியவான்கள் சரியாக இருந்தால் அவங்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக என்றென்றைக்கு அவரோடு கூட இருப்போம். சரி, அவரோடு கூட இருந்த அங்கே கூட்டிகிட்டு போனோம்னா இங்கே என்ன நடக்கும்? அந்த கிறிஸ்தன ஆட்சியில் 7 வருஷம், அது 3 வருஷம் உபத்திரவ காலம், அடுத்த 3 வருஷம் மகா உபத்திரவ காலம். அது ஆண்டவராக இயேசுவே சொன்னார், அது மாதிரி உபத்திரவம் பூமியில் இதுவரைக்கும் கண்டிராத உபத்திரவத்தை காண்பீர்கள். அந்த அளவுக்கு உபத்திரம் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் தம்முடைய சபையை மீட்டு போக வரப்போகிறார். அதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கணும். இப்போது அந்த கிறிஸ்தன ஆட்சியின் கடைசி நாட்களில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். கடைசி 7வது வருஷத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறிக்கிறவரோட அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். என்னவா? மிருகம், அதான் அந்த கிறிஸ்து. மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் அவர்கள் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடு கூட அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வந்த கண்டேன். எப்படி? ஆண்டவருடைய சேனை, இது சாத்தானுடைய சேனை. சாத்தான் மீன்ஸ் அந்த கிறிஸ்தனுடைய சேனை. இப்போ விருந்துக்கு கூப்பிடுறாரு. தூதன் சொல்கிறான், விருந்துக்கு வாங்க. ஆகாயத்தில் உள்ள எல்லா பறவைகளையும் விருந்துக்கு வர சொல்கிறான், வந்து சாப்பிடுங்கன்னு. இப்போ நடக்கிறத பாருங்க. கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். ஓஹோ, மிருகன்னு ஒன்று இருக்கு, அதான் அந்த கிறிஸ்து. கள்ள தீர்க்கதரிசி யாரு? இதை வணங்குறதுக்காக சப்போர்ட் பண்ணான் பார்த்தீங்களா, அவன்தான். வணங்கினவங்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசி. 2 பேரையும் பிடிச்சாச்சு. யுத்தம் முடிஞ்சிருச்சு, 2 பேரையும் பிடிச்சாச்சு. பிடிச்ச உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்க. இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இருவரும் யாரெல்லாம்? சத்தமாக தான் சொல்லுங்களேன்.
மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டார்கள், அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். இப்போ அந்தி கிறிஸ்தன் ஆட்சி ஓவர். இப்போ கூட வந்த சேனைகள் தலைவர்லாம் யாரு? அன்னைக்கு இருந்தவங்க அந்த ராஜாக்கள்லாம். இப்போ என்ன நடந்தது போச்சு பாருங்க, வாசிங்க தொடர்ந்து. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. என்னவா? தூதன் இதுக்கு தான் கூப்பிட்டான், வாங்கப்பா விருந்து ஒன்று கூடுறேன். இப்போ எல்லாம், அதாவது ராஜாக்கள் வந்தாங்க, சேனை தலைவர்கள் வந்தாங்க, சேனையில் உள்ள வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. இப்போ மிருகம் பிடிக்கப்பட்டாச்சு, கள்ள தீர்க்கதரிசியும் பிடிச்சி எங்கள் அக்கினி கடலுக்குள்ளே போட்டாச்சு. மீதி உள்ளவங்களை பறவைகள் அவருடைய மாம்சத்தினால் திருப்தி அடைஞ்சி எல்லாம் செத்தானுங்க, சாப்பிட்டாச்சு. ஓகே, ரைட். இப்போ பாருங்க, அடுத்த அதிகாரம் 1லேருந்து வாசிங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக்கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இப்போ அந்தி கிறிஸ்துவாகிய மிருகத்தை பிடிச்சாச்சு, கள்ள தீர்க்கதரிசியை பிடிச்சாச்சு. மூணாவது யார் இருக்கா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேர் இருக்கிறது போல அந்த அசுத்தமான அந்த காரியத்தில், சாத்தானுடைய காரியத்தில் 3 பேர் இருக்காங்க. 1 சாத்தான், 2 அந்தி கிறிஸ்து, 3 கள்ள தீர்க்கதரிசி. இவங்க 3. நம்ம சைடில் பிதா, குமாரன், பரிசுத்தாய் 3 பேர். ஓகே, இப்போ மிருகத்தையும் கள்ள தீர்க்கதரிசியும் பிடிச்சி எங்கே போட்டாச்சு? அக்னி கடலில் போட்டாச்சு. இப்போ அந்த 3வது நபர் யார்? அவன் தான் மெயின். யார் அவன்? வலு சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய சாத்தான். சாத்தான், புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க, சாத்தான். இப்போ இவன் தான் மிச்சம் இருக்கிறான். இவனை என்ன பண்ணுறாங்க? வானத்தில் ஒரு தூதன் வந்து சங்கிலினால் இவனை கட்டி பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டு விட்டான். இப்போ எவ்வளவு நாளைக்கு இது? இப்ப என்ன நடக்கும்? வாசிங்க. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும். இப்ப 1000 வருஷம் முடிச்ச பிறகு கொஞ்ச காலம் விடுதலை ஆகணும். யுத்தத்துக்கு மறுபடியும் கூடுவான். கர்த்தர் வானத்துல அக்கினி இறக்கி ஜனங்களை அழிச்சிட்டு இவனை அக்கினி கடல்ல போட்டுருவாங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இதுல யாருங்க சிங்காசனத்துல உட்கார்ந்தது? நியாயம் தீர்க்கிறவர்களாய் உட்கார்ந்துருந்தாங்களாம். யாரு? நீங்க இந்த 1000 வருஷம் அரசாட்சியில அங்க இருக்கிறதுக்கு தகுதியா இருந்தா நீங்களும் நான் தான் சிங்காசனத்துல உட்கார போறோம். இதை எப்படி வச்சு வெளிப்படுத்துதல் 1:6 படிங்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசார்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. பாருங்க, நம்மிடத்தில் அன்பு வந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களை மீட்டுக்கொண்டு நம்மளை என்ன பண்ணியிருக்காராம்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளும். அப்படின்னா இரத்தத்தினால் மீட்கப்பட்ட போது நம்ம பிதாவாகிய தேவனுக்கும் யாரா மாறிட்டோம்? ராஜாவா, ஆசாரியரே மாறிட்டோம். நம்ம ராஜா தானா? பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுத்தது போல உங்களுக்கும் நான் கொடுப்பேன்னாரு. நீங்கள் 12 சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து 12 கோத்திரத்தை அரசாளுவீர்கள். ஓகே, ஆனால் 12 கோத்திரத்தை அரசாளுகிறது 12 அப்போஸ்தலர்கள். ஆனால் புறஜாதிகளை அரசாளுகிறது சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம தான். நம்ம ராஜாவா? வச்சுப்போ, ராஜா மாதிரியா இருக்கீங்க ஏங்க? இயேசு கிறிஸ்து கட்டப்பட்ட நிலைமையில் இருக்காருங்க பிலாத்துக்கு முன்னால.
பிலாத்து கேட்கிறார், நீர் யூதருக்கு ராஜாவா? ஆம், நீ சொல்லபடி ராஜாதான். எங்க நிலைமையோ கட்டப்பட்ட நிலைமை, பிறந்ததோ மாட்டுக்கொட்டிய, தலை சாய்க்க இடம் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அவர் சொல்றாரு, கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாரு, ராஜாவாங்க. ஆம், நீ சொன்னபடி ராஜாவா. ராஜாவாங்க? எஸ் ராஜாவா? இல்லை போய் சொல்றாரா? ராஜாவா இல்லையா? ஏன் சொல்றீங்க? அவரே சொல்லிவிட்டார், அதனால சொல்றீங்களா? ஏங்க 1000 வருஷம் அரசாட்சியில் அவர் தான் கேபிட்டல் எருசலேமிலிருந்து ராஜாதி ராஜாவா இருந்து அரசாடுவார். ஆமென். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டபடினாலே நமக்கும் அரசாட்சி உண்டு, அதனால தான் ராஜான்னு சொன்னார். ஓகே, இப்போ இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் நானும் நீங்களும் அரசாளமா வேண்டாமா? ஆசை இருக்கு, ஆனால் அப்படி வாழ மாட்டோம். 1000 வருஷம் அரசாட்சியில் அரசாளம்னு ஆசை இருக்கு, ஆனால் வாழ மாட்டோம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலை ஆக வேண்டும். பிசாசு கொஞ்ச காலம் விடுவாங்களாம். எப்போ? 1000 வருஷம் முடிச்ச பிறகு. அதுக்கப்புறம் ஒரு யுத்தத்தை கொண்டு அதில் கர்த்தர் இவனை பிடிச்சி அக்னி கடலில் போடுவார். இதெல்லாம் பின்னால் இருக்கும். ஜனங்களை வானத்திலிருந்து அக்னியை இறக்கி கொன்னுருவார். இதுதான் நடக்க போகுது. ஓகே, வாசிங்க. அன்றியோ நான் சிங்காசனங்களை கண்டேன். சிங்காசனங்களை கண்டேன். எது? 1000 வருஷம் அரசாளும் போது சிங்காசனங்கள் இருக்கிறது. 12 சிங்காசனம், 12 கோத்திரத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய 12 அப்போஸ்தலர்களுக்கு, புறஜாதிகளை நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு சிங்காசனம் உண்டு. சிங்காசனங்களை கண்டேன். அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. நமக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. எப்ப? 1000 வருஷம் அரசாட்சியில். ஆனா ஜனங்கள் இருக்கிறாங்களா? ஜனங்கள் இருக்கிறாங்களா? ஏன்னா ராஜாக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, சேனை தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, சேனை வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இது இதே பூமி தானா? என்னங்க, இதே பூமியில தான் அரசாளுவோமா? இதே பூமி, இதே மண்ணு, இதே வானம், இங்கே தான் அரசாள போகிறோம். சரி, சொல்லிட்டு வாசிங்க. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையோ மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். சரி, இப்ப பாருங்க, முத்திரை போடக்கூடாது. அதே நேரத்தில் சிரச்சேதம் பண்ணப்பட்டிருந்த ஆத்துமாக்களா இருக்கட்டும், அவங்களையும் என்ன பண்றாரு? உயிரடை செய்து 1000 வருஷம் அரசாள வைக்கிறார். 1000 வருஷம் அரசாள வைக்கிறார். கவனிச்சுங்க. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவோ உயிரடையவில்லை. ஆகா, என்னவா? அப்போ இன்னும் சிலர் எங்க தான் இருக்கிறாங்க? எழும்பாம அங்கே தான் இருக்காங்க. ஒன்று பாதாளத்தில் இருக்கணும், இல்லைன்னா பரதேசத்தில். இயேசு கிறிஸ்துவோடு கூட இந்த 1000 வருஷம் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவங்க தான் எழும்பி இருக்கிறாங்க. மற்றவங்களாம் அப்படியே இருக்கிறாங்க. ஓகே, சொல்லிட்டு இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமா இருக்கிறான். ஆனா இவங்க மேல 2ஆம் மரணம். என்ன 2ஆம் மரணம்? அக்னி கடல். அந்த கடலுக்கு இவங்க மேல அதிகாரம் கிடையாது. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். ஹல்லேலூயா. இப்போ அந்த உயிர்த்தெழுந்தாங்க அங்க பாத்தீங்களா, முதலாம் உயிர்த்தெழுல பங்குள்ளவங்க இவங்க தான் கிறிஸ்துவோடு கூட 1000 வருஷம் அரசாள்றாங்க. இயேசு ராஜாதி ராஜாவாய், எருசலேம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். ராஜாதி ராஜாவாய் எருசலேமிலிருந்து அரசாளுவார். நானும் நீங்களும் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவளாய் மாறிவிட்டால் நமக்கும் புறஜாதிகளை அரசாளுகிறதுக்கு சிங்காசனம் உண்டு. ஆமென். ஓகே, இப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. 37ஆம் சங்கீதம்
29ஆம் வசனம். நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றைக்கும் அதிலே வாசமாயிருப்பார்கள். ஓஹோ ஹோ ஹோ ஹோ, இதைத்தான் சொல்லுதுங்க. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு, எந்த பூமி? ஆயிரம் வருஷம் அரசாட்சியில் இருக்கிற அந்த பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றைக்கும் 1000 வருஷம் அதில் வாசமாயிருப்பார். இப்போ அதில் இருக்கணுமா? அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்றால் 2ஆம் மரணத்தினாலே சேதம் இல்லை. அப்படின்னா நரகங்கிறது அவங்களுக்கு 100% இல்லை, 100% இல்லை. இப்போ முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவங்க தான் பாக்கியவான். அது மாதிரி வாழணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நீதிமான்கள் தான் அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதிமான்கள் தான் அந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்க. கவனிச்சிங்க, நீதிமானாக இருந்தாலும் அதில் எப்படிப்பட்டவங்களா இருந்தால் சுதந்திரிப்பாங்க? வாசிங்க, இயேசு சொல்லுகிறார், வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். அங்கே சொல்லுது நீதிமான்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்னு. இங்க சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்படின்னா நீதிமான்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சாந்த குணமுள்ளவர்கள். இப்ப நீதிமான்கள் யாருன்னு சொல்லி இதிலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இப்போ கீழே கிரவுண்ட்ல திரளான ஜனங்களுக்கு பார்த்துட்டாரு. பார்த்த உடனே இவர் என்ன பண்றாரு? மலைக்கு மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி மலைக்கு மேலே போறாரு. மலைக்கு மேலே போகும்போது ஜனங்கள் வந்தார்களா, சீஷர்கள் வந்தார்களா? அவருடைய சீஷர்கள் தான் வந்திருக்கிறாங்க. இப்ப சம்பவத்தை பாருங்க. அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது, எப்பொழுது? சீஷர்கள் அவரிடத்தில் வந்தபோது அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து என்ன சொன்னாராம்? தமது சீஷர்களுக்கு சொன்னார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இத்தனையும் மலை பிரசங்கம் சொன்னது யாருக்கு? சீஷர்களுக்கு. அதுல ஜனங்களும் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் சீஷர்களுக்கு சொன்னார். அப்படின்னா சீஷர்கள் நீதிமான்கள் தானே? அப்படிப்பட்ட நீதிமான்களாகிய சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான சௌரியே சௌரனி நீதிமான் தான். பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உனக்கு ஃபிட் இருக்கு, தகுதி இருக்கு. ஆனால் என்ன மாதிரி வாழ்ந்தால் அதுக்கு தகுதி தெரியுமா? சாந்த குணத்தோடு வாழ்ந்தாதான். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். யாருக்கு சொன்னாரு? சீஷர்களுக்கு, நீதிமான்களுக்கு சொல்கிறார். அருமையான சௌரனை நல்ல கவனிச்சுக்கோ. நீயும் நானும் சீஷன் தான். நீயும் நானும் 1000 வருஷம் அரசாட்சி பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பூமியை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கும் எனக்கும் சாந்த குணம் அவசியம். ரட்சிக்கப்படும்னால் நம்ம எப்படியே வாழ்ந்தாங்க, இப்போ நமக்கு சாந்த குணம் அவசியம். ஏன்னா நீங்களும் நான் நீதிமான்கள். சாந்த குணம் இருந்தாதான் நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்தில் 1000 வருஷத்துல அரசாள முடியும். நம்ம குணம் எப்படி இருக்கு? இப்பெல்லாம் உங்களை பார்த்தா பால் குடிக்கிற குழந்தைகள் முகம் மாதிரி இருக்குது. இப்போ சாந்தமான முகமாக தெரியுது. வீட்டில் போனால் தானே தெரியும். பாஸ்டர் இயற்கையாகவே சாந்தமாக தான் இருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் ரைட். இந்த கோபம் வந்தோடனே முகமே மாறிடும், முகமே மாறிடும். சாந்த குணத்தை பார்த்துக்கலாம். ஐயோ, இதே பூமி எப்படிப்பட்டதா இருக்கும் சொல்லுங்க. ஏன்னா அன்னைக்கு சாத்தான் இல்லை, அவங்க ஏமாத்துறதுக்கு சாத்தான் இல்லை, அந்த கிறிஸ்துவும் இல்லை, அடுத்தது கள்ளத்திற்குத்தசி இல்லை. அப்போ இந்த பூமியில எப்படி இருந்திருக்கும்? என்னைக்காவது யோசித்தீங்களா? இந்த பூமி எப்படிப்பட்டதா இருந்திருக்கும்? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 11ஆவது அதிகாரம் 6ஆம் வசனம் முதல்
9ஆம் வசனம் முடிய 1 வாசிங்க. அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். இந்த 1000 வருஷம் அரசாட்சியில இந்த ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கும் எந்த தீமையும் ஏற்படுத்த முடியாதபடிக்கும் சாத்தான கட்டியாச்சு. இப்போ இந்த பூமி எப்படி பாருங்க, ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். எங்க ஓநாய் ஆட்டுக்குட்டியோட இருக்குமா? எப்போ ஆட்டுக்குட்டி கிடைக்கும் கப்பிட்டு போகலான்னு தான் நினைக்கும். ஆனால் அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் இதே பூமிங்க, இதே பூமி, இதே மனுஷர். ஆனால் இப்போ என்ன நடக்குது? ஓநாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். வெள்ளம் ஆடை பார்த்தாலே பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான் புலி. ஆனால் புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும். கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். வா வா, எதை நடத்துறான்? சிங்கம், காளை, இதெல்லாம் கண்ணுக்குட்டி. வா 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 வா. ஒரு சின்ன பையன் நடத்துறான். எப்போ? இது என்ன மாதிரி பாக்கியமான நாளாக இருக்கும்? என்ன மாதிரி பாக்கியமான நாளாக இருக்கும்? எங்கள் சிங்கம் ஆட்டுக்குட்டியை பார்த்தா கடிக்குங்க, மிருகத்தை காளையை பார்த்தா கடிக்குங்க. ஆனால் என்ன சொல்லுது? பாலசிங்கம் இதெல்லாம் ஒன்று போல இருக்குமா, ஒருமித்து இருக்குமா, சின்ன பையன் நடத்துவானா. ஏன் இப்போ உங்கள்கிட்ட அப்படி சொல்கிறேன்னா, அந்த 1000 வருஷம் அரசாட்சி எப்படி இருக்கும்னு உங்களுக்கு காட்டுறது தான் சொல்கிறேன். பசுவும் கரடியும் கூடி மேயும். அடி, பசுவும் கரடியும் கூடி மேயுமா? கரடிக்கும் பசுவுக்கும் ஒத்து வராது, ஆனா கூடி மேய்தான். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். இது என்னது? சிங்கம் மாட்டை போல வைக்கோல் திங்குமா? இந்த ஏதேன் தோட்டத்தில் மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் என்ன ஆகாரம் கொடுத்தார்? பல வகைகள், இதுதான் கொடுத்தார் அன்னைக்கு. இன்னைக்கும் ஜெகோ விட்னஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க கறி மீன்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா ஆதியிலே தேவன் கனி தான் சாப்பிட சொன்னார், பல வகைகள் தான் சாப்பிட சொன்னார். ஆகவே நாங்கள் பழம்தான் சாப்பிடுவோன்னு இன்னைக்கு வரைக்கும் சாப்பிட்றவங்க இருக்காங்க. அன்னைக்கு அப்படி தான் கொடுத்தாரு. ஆனால் நோவாவுக்கு பின்னால் தான் எதை வேணாலும் சாப்பிடலாம், அடித்து புசின்ட்டார். இப்போவும் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது? ரத்தம் சாப்பிடக்கூடாது, நெருங்குண்டு செத்தது சாப்பிடக்கூடாது, விக்கிரகத்துக்கு படைச்ச சாப்பிடக்கூடாது, மீதி எல்லாம் சாப்பிடலாம். ஓகே. இப்போ அப்படிப்பட்ட அந்த 1000 வருஷம் அரசாட்சியில் மாம்சம்லாம் இல்லை. எது சாப்பிட்றாங்க பாருங்க? சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். அப்படி ஏன்னா சிங்கம் தான் கூட, பல சிங்கம் தான் மேயுத, சாப்பிடாது சாப்பிடாது சொல்லிட்டு. பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். கட்டுவிரியன் புற்று தான், அதுக்குள்ள கையை விடுது. எப்படி இருக்கும்? நம்மளா இருந்தா துடிச்சிட மாட்டோம்? ஐயோ என் பிள்ளை உள்ள கையை விடுதுடா, ஏய் கையடுறான். எதுக்கு கையை எடுக்க சொல்றோம்? அது கொத்திரும், கடிச்சிரும்னு. ஆனால் என் தேவன் அன்னைக்கு சாத்தானை கட்டி போட்டதுனால எந்த தீமை இல்லாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென். இப்போ 1000 வருஷம் அரசாட்சியில் ஒரு தீமையும் வராது. பாம்பு புத்துக்குள்ளே குழந்தை, பாம்பு புத்தில் விளையாடுது, விரியன் பாம்பு விளையில குழந்தை கையை விடுது, ஒன்றும் தீங்கு செய்யாது. ஏன் தீங்கு செய்யலை? தீங்கு செய்ய வைக்கக்கூடிய சாத்தானை கட்டியாச்சு. ஓகே. இப்போ அந்த பூமியில தான் நீங்களும் நானும் 1000 வருஷம் அரசாளணும் அப்படின்னு சொல்றேன். இப்போ வேதம் சொல்றது, நீதிமான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வான். சரி, நீங்களும் நானும் நீதிமான் தான். ஆனால் நீதிமானாக இருந்தாலும் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வாங்க. நீதிமான்கள் தானே நம்மெல்லாம்.
ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டாலே ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த பெற்றாலே நீதிமான் தான். அப்படி இருக்க நீதிமான்கள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் நானும் நீங்களும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஆனால் ஒரிஜினலாக நம்ம வாழ்க்கையில் சாந்த குணமே கிடையாது. ஏன்னா நம்ம சாத்தானுடைய கண்ட்ரோல்லேருந்து வந்தோம். சாத்தான் எவ்வளவுலாம் நம்ம பாவம் செய்ய வச்சானோ அந்த அளவுக்கு பாவம் செஞ்சோம். ஓகே, நம்ம எவ்வளவுலாம் கோபப்பட முடியுமோ, அடிக்க முடியுமோ, நஷ்டப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் செஞ்சோம். இப்போ இயேசுகிட்ட வந்துட்டோம். இயேசு சொல்றாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது 30வது வசனங்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். இயேசு சொல்றத கவனமா கேட்டுங்க. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். ஆஹா, என்ன சொல்றாரு? நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் எதை கத்துக்க சொல்றாரு? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கத்துக்கணும். எப்படி நுகத்தை ஏற்றுக்கிறது? இங்க பாருங்க, பழைய நாட்கள், இப்பெல்லாம் ஒத்த மாட்டு வண்டி தான். பழைய நாட்கள்லாம் ரெட்டை மாட்டி வண்டி இருக்கும். அந்த ரெட்டை மாட்டு வண்டியில் இந்த கழுத்தில் இதான் நுகங்கிறது. ஒரு பக்கம் ஒரு மாடு இருக்கும், அதில் இதை நுகத்தை பூட்டிடுவாங்க. ஒரு பக்கம் இன்னொரு மாடு இருக்கும், ரெண்டும் இப்படி இருக்கும், இப்படி தான் போகும். ஓகே, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் நுகத்தை நீங்கள் ஏற்றுங்க. நான் ஒரு பக்கம் இருக்கேன்ப்பா, நீங்கள் ஒரு பக்கம் இருங்க, என் கூட சேர்ந்துருங்க. அப்படின்னா என்ன வந்துடும் உங்களுக்கு? சாந்தமும் மனத்தாழ்மையும் வருவன்றார். என்கிட்ட வந்து கற்றுக்க, என்கிட்ட வந்து கற்றுக்க, என் நுகத்தை ஏற்றுக்க. இப்போ நான் சும்மா உதாரணம் சொல்கிறேன். ஒரு சண்டி மாடுங்க, ரொம்ப வேகமாக போகும், ஃபோர்ஸிபுளாக இருக்கும். அப்படிப்பட்ட சண்டி மாட்டை ஒரு சாதாரண மாட்டோடு கூட இணைச்சி வச்சுட்டோன்னு வச்சுங்க, இதில் பூட்டி விட்டோன்னு வச்சுங்க, என்ன நடக்குன்றீங்க சொல்லுங்க? சண்டி மாடு இந்த மாட்டை வேகமாக இழுத்துட்டு போகுமா, இல்லை இந்த மாடு சண்டி மாட்டை இழுத்து மெல்ல போகுமா? சண்டி மாடு வேகமாக இழுத்தாலும் அது போகாது. என்னுடைய அது கேரக்டரே அப்படி தான், போகாது, அது வேகமாக போகாது. இப்போ சண்டி மாட்டுக்கு மெல்ல கூட போக முடியும். இப்போ இதோட சேர்ந்ததுனால, எந்த சாதாரண மாட்டோடு சேர்ந்ததுனால இது இழுக்கிற இழுவைக்கு அந்த சண்டி மாடு என்னடா உங்கள்கிட்டோட சேர்ந்த பாரு அப்படின்னு சொல்லி வேகமாக போகிறத மெல்ல போய் இதுக்கு ஏற்ற மாதிரி போகுது. நம்மெல்லாம் யார் தெரியுமா? சண்டி மாடு. நம்ம ரொம்ப வேகமாக போகிறவங்க, நம்ம இஷ்டத்துக்கு போகிறவங்க, கோவப்படுறவங்க, அதை பண்ணுறவங்க, இதை பண்ணுறவங்க. ஆண்டவர் பார்த்தாரு, என் கூட சார், என் நுகத்தை ஏற்றுக்க, என் கூட சாரு கற்றுக்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன், என்கிட்ட கற்றுக்கன்றார். எதை கற்றுக்கணும்? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும். அப்போ அவரோடு கூட சேர்ந்தாதான் கற்றுக்க முடியும். சேர்றதுன்னா யார்? எப்படி சேர்றது? யார் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவங்க அவரோடு சேர்ந்துட்டாங்க. இப்போ கற்றுக்கிறது. இப்போ அவருடைய சாந்தம் எப்படிங்கிறது உங்களுக்கு புரியுமா? அவருடைய சாந்தம் என்ன? அவருடைய சாந்த குணத்தை உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? இப்போ நானும் நீங்களும் அவரோடு சேர்ந்துருக்கோம். சாந்த குணத்தை கற்றுக்கணும். அவருடைய சாந்த குணத்தை கற்றுக்கிட்டு அவரை போல சாந்தமாக இருந்தால் ஒரு நாள் பூமியை சுதந்திரிக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, அவருடைய சாந்த குணத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 60வது வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். ஒன்றா வாசிங்க. ஒருவரும் அகப்படவில்லை, அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவோ 3 நாளைக்குள்ளே அதை கட்டவோ என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். என்னங்க பொய் சாட்சி சொல்றாங்க? அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றான். ஆஹா, என்ன கேட்குறான்? இவங்க உனக்கு உரமா சாட்சி சொல்றாங்களப்பா, இப்படிலாம் பண்ணிட்டான்னு நீ ஒன்றும் சொல்றது இல்லையா, ஒன்றும் ரிப்ளை பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லி பிரதான ஆசாரியன் கேட்குறான். அதுக்கு என்ன நடக்கு பாருங்க. இயேசுவோ பேசாமல் இருந்தார். ஐயோ,
இயேசு என்ன பண்ணாராம்? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போங்க? நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? பொய் சாட்சி சொல்கிறேன், பொய் தான் குற்றம், குற்றத்தை சொல்லலை, பொய் சொல்கிறாங்க, குற்றம். என்ன செய்ய? நம்மளா இருந்தா ஏய் சொல்கிறல்ல, என்னை பற்றி சொல்கிறல்ல, ப்ரூவ் பண்ணுறா. எந்த இடத்துல யாரோட நிற்கும் போது நான் இப்படி பேசுனேன் சொல்லுடா, சொல்லு அப்படின்னு சொல்லி நம்முடைய கேரக்டரை ப்ரூவ் பண்ண பார்ப்போம். ஆனால் இயேசுவோ பேசாமல் இருந்துட்டார், சாந்தமாக இருக்கிறார். குற்றம் சொல்கிறாங்கங்க, பிரதான ஆசாரியன் உங்க மேலே குற்றம் சொல்கிறாங்களப்பா, நீ அமைதியாக இருக்க, என்ன விஷயம்? அமைதியாக இரு சொல்லிட்டு அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். இப்போ மறுபடி கேட்குறாங்க, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தானா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றார் பாருங்க. அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான். நீர் சொன்னபடிதான். பதில் சொல்றாரா? முன்னால பதில் சொன்னாரா? முன்னால பதில் சொன்னாரா? இப்போ ஒரிஜினல் கேள்விக்கு கரெக்டாக சொல்றார் பாருங்க, நீ சொன்னபடிதான். சரி, பிதாவின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறதையும் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள்னு சொல்லிட்டார். ஓகே, அடுத்த வசனம். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. இப்போ நான் தேவனுடைய குமாரன் தான் அப்படின்னு சொன்னோம்னா தேவ தூஷணம் சொல்லி இப்போ பிரதான ஆசாரியன் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டான். ஓ, தேவ தூஷணம் சொல்றானேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறான் என்றார்கள். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். எங்க முகத்துல துப்புறாங்க, துப்புறாங்க. நம்ம பக்கத்துல ஒரு மனுஷன் டிராவல் பண்ணும்போது அப்படின்னு தும்மும்போது நம்ம மேல எச்சி பட்டுச்சுன்னு வச்சுங்க, எப்படி இருப்போம்? மேனஸ் இருக்காயா? கை கொட்ட மூச்சு இல்லை வாய் மூடிக்கிட்டு தும்மக்கூடாது, இங்கெல்லாம் எச்சிப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வாதாடி இருப்போம். அவர் மேலே துப்புறாங்கங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னால் உடுமலைப்பேட்டையில் நடந்த ஒரு சம்பவம் பத்திரிகையில் வாசித்தேன். என்னவா, உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸு நிற்குது. ஒரு பஸ்ஸில் ஒரு மனுஷன் உட்கார்ந்துருக்கிறாரு. எப்படியோ எச்சு அவருக்கு வந்துச்சு. அவர் என்ன பண்ணிட்டார், பூன்னு வெளியே துப்பிட்டார். வெளியே எச்சே துப்புறார். கொஞ்சம் கவனிச்சிங்க. அந்த நேரத்தில் பார்த்து அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த பஸ்ஸை ஒட்டி ஒரு மனுஷன் மோட்டர் பைக்கில் வர்றாரு. அவர் முகத்தில் கரெக்டாக பட்டுருச்சு. அவர் முகத்தில் பட்ட உடனே அவர் மோட்டர் பைக்கை இப்படி கொண்டு நிறுத்திட்டு, எவன்டா துப்புனவன், எவன்டா துப்புனவன் அப்படின்னு சொல்லி அவர் அடின்னு அடிச்சிட்டார். துப்புனது யார் தெரியுமா? ஒரு வாத்தியார். முகத்தில் எச்சி வாங்கினது யார் தெரியுமா? ஊர் பிரசிடென்ட். இப்போ ஊர் பிரசிடென்ட் அந்த மனுஷனை அடின்னு அடிச்சிட்டார். இப்போ இந்த வாத்தியார் ஊருக்குள்ளே போய் சொல்கிறாரு. வாத்தியாருக்கு ஊருக்குள்ளே நல்ல பேர், ஊரெல்லாம் திரண்டுருச்சு. எப்படி அந்த பிரசிடென்ட் நம்மளை வாத்தியார் அடிக்கலாம் அப்படின்னு திரண்டுட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகலான்னா இவங்க ஒரு குரூப் வர்றாங்க, பிரசிடென்ட் குரூப்பு. 2 பேருக்கும் கைகலப்பாகுது. ஓ, நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண தானே வந்தீங்க, ஆனால் இங்கே அடிச்சுக்கிறீங்களே, விலைங்க, நான் தீர்ப்பிடுறேன்ப்பா, நீங்கள் போயிருங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்லி பார்க்குறாரு. நடக்கலை, கை கலப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடனே சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர், சுற்றுவேன், போயிருங்க. ஆனாலும் போகலை. வானத்துக்கு நேரம் துப்பாக்கி வச்சு 2 சூடு சுட்டார். ஒருத்தனும் போகலை. போங்க பார்த்தாரு. ரொம்ப மும்முரமாக இருக்கிற இடத்துல பட்டுன்னு போட்டார். 2 பேர் செத்துட்டான். இப்படி செத்த உடனே ஓடி போயிட்டாங்க. எதனால செத்தாங்க? ஒரு மனுஷனுடைய உமிழ் நீர்
தெரியாமல் தான் பட்டுச்சு. இதுக்கு 2 பேர் செத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தில் உமிழ்நீரை காரி துப்புறாங்கங்க. எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த நேரத்தில் சாந்தமா இருக்கிறாரு. வேதம் சொல்லுது அவர் பேசாமல் இருந்தார். சௌரனே, என்கிட்ட வந்து சாந்தத்தை கத்துக்குங்கப்பா. என் முகத்துல துப்புனாங்கடா, அப்போ கூட நான் அமைதியா இருந்தேனே, என்கிட்ட கத்துக்குங்க. உங்களை பற்றி ஏதோ சொன்ன உடனே, இல்லை உங்களை அவதூறா பேசுற உடனே உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வரல, இல்லாதானே சொல்றாங்க, அதனால தானே பொத்துக்கிட்டு வந்துச்சு. ஆனா இல்லாத சொன்ன போதிலும் கூட இயேசுவுக்கு கோபமே வரல. இயேசுவுக்கு கோபமே வரல, சாந்தமா இருந்தார். அருமையானே, என்கிட்ட கத்துங்கப்பான்றார், என்கிட்ட சாந்தத்தை கத்துங்கன்றார். அப்படியானா உங்க மேலேயோ உங்க குடும்பத்தின் மேலேயோ ஏதோ ஒன்று சொல்றாங்க, குற்றமா சொல்றாங்கன்னு வச்சுங்க. ரைட்டு, இப்போ என்ன செய்யலாம்? உனக்கு தான் சொல்ல முடியுமா, எனக்கு சொல்ல தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம கோபத்தில் கொப்பளிக்கூடாது. இயேசுவே காரணம் இல்லாமல் சொல்லிவிட்டாங்க. அமைதியாக இருந்தார், சாந்தமாக. இதுதான் சொல்கிறாரு, என்கிட்ட வந்து கற்றுக்குங்க, என்கிட்ட வந்து கற்றுங்கன்றார். ஓகே, இப்போ இயேசு குறித்து வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். பொழுது விடிந்தவுடனே பிரதான ஆசாரியரும் மூப்பரும் வேதபாரகரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் கூடி ஆலோசனை பண்ணி இயேசுவை கட்டி கொண்டு போய் பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அதற்கு அவர், நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். சொல்லிட்டார் பாருங்க, நீர் யூதருடைய ராஜாவா? எதுக்கு வாங்கி திறக்கணுமோ அது மட்டும் வாங்கி தந்தார். ஆமா, ராஜா தான். ஆனா இப்படிதான் கட்டப்பட்ட நிலைமை. ஆனா ராஜா தானா? ராஜா தான். ஏன்னா 1000 வருஷம் அவர் தான் அரசாள போறார். ஹெட் குவார்டர்ஸ் எது? எருசலேம். இவர் ராஜாதி ராஜா, நம்ம ராஜா சொல்லிட்டு பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. அநேகம் குற்றச்சாட்டு சொல்றாங்க, ஒரு வார்த்தை மாறுத்தரம் சொல்ல. இப்ப இதைத்தான் சொல்றாரு ஆண்டவர், என்கிட்ட வந்து சாந்தத்தை கத்துங்கப்பா, என்கிட்ட வந்து சாந்தத்தை கத்துங்க. உங்களை பற்றி தப்பா சொல்றாங்களே, என்னை பற்றி தப்பா சொல்றாங்களே, மாறுத்திரமே சொல்லக்கூடாது. மாறுத்திரமே சொல்லல சொல்லிட்டு அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். யாரோ குற்றம் சாட்டுறாங்க, அமைதியா இருக்கிறார். ஏங்க, இதுதான் சொன்னாருங்க, சாந்தமா இருக்கிறாரு. இப்ப நம்ம இது மாதிரிலாம் இருக்க முடியுமா? நம்மளால இது மாதிரிலாம் இருக்க முடியுமா? இருக்க முடியலன்னா நம்ம பழைய காலத்தில் உள்ள கேரக்டர் உடையவர்களா இருக்கிறோம். இயேசு என்ன சொல்றாரு? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். சாந்த குணம் என்கிட்ட வந்து கத்துங்கன்றாரு. இப்ப அவருடைய சாந்த குணத்தை எப்படி கத்துக்கிறது? இது மாதிரி துப்புனா கூட அமைதியா இருக்கணும், தேவையில்லாம சொன்னா கூட அமைதியா இருக்கணும், நம்மளை பற்றி தவறா பேசினா கூட அமைதியா இருக்கணும், உடனே முகத்தை மாற்றிடக்கூடாது. இந்த மாதிரிலாம் முகத்தை மாற்றக்கூடாது. முகத்தை மாற்றினா சாந்த குணம் உள்ளவன் அல்ல, கோப குணமே. என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துனுடைய சாந்த குணம் தெரிஞ்சு போச்சா? தெரியலையா? தெரிஞ்சு போச்சு இல்லை? அவர்கிட்ட வந்துடுவோம், கற்றுக்குவோம். இனிமேல் சாந்தமாக வாழ்ந்துடலாமா? சாந்தமாக வாழ்ந்தாதான் பாக்கியவான்களாக இருப்போம். 1000 வருஷம் அரசாடலாம். போங்க. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 5 to 7 வரைக்கும்.
நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஆக்கினைனா தண்டனை. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிறு கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். எங்க இது மாதிரிலாம் நம்மளால இருக்க முடியுமாங்க? இது மாதிரிலாம் இருக்க முடியுமா? நெருக்கப்படுறாரு, ஒடுக்கப்படுறாரு, சாந்தமா இருந்துட்டு போயிட்டாருங்க, அமைதியா இருந்துட்டு போயிட்டாருங்க. அவர் சொல்றாரு, என்கிட்ட வந்து கத்துங்கப்பா, உங்க நிலைமை எனக்கு தெரியுது, ஆனா நீங்க வந்து என்கிட்ட வந்து சேர்ந்துக்குங்க, என்கிட்ட கத்துங்க, ஏன் சாந்த குணத்தை நீங்க கற்றுக்கோங்க. எங்க இப்படி வாழ முடியுமா? முடியாதுங்கிறதுனால தானே அவரோட சேர்த்தாரு. இப்பவும் முடியாதா? சாந்த குணமுள்ளவர்கள் தான் பாக்கியவாங்க, அவங்க தான் பூமியை சுதந்திரிப்பாங்க. என்ன சொல்றீங்க? அப்படிதானே இல்லையா? அப்ப இயேசுவை போல சாந்தமா மாறணுமா வேண்டாமா? மாறணுங்க, மாறணும். அவர் அமைதியா இருந்துட்டு போயிட்டாருங்க. நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், வாயை திறக்கல, அமைதியா இருந்துட்டு சாந்தமா போயிட்டார். வாசிங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19 23 வரை. ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். இப்போ தேவன் மேல் பற்றுதலா இருக்கிறவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை சகித்தால் அதுதான் ஆண்டவர் பார்வையில் அது பிரீதியா இருக்கும் சொல்லிட்டு, நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? அடே, தப்பு பண்ணிட்டு அடிக்கப்பட்டா அதனால என்ன கீர்த்தி? இப்ப பஸ்ல போறான், தெரியாம இடிச்சிச்சு, ஒருத்தன் அடிச்சிட்டான், இப்ப வேணும்னா செஞ்சான் இல்லை, இப்போ பொறுமையா சகிச்சா அது தேவனுடைய பார்வையில் வேணும்னு பண்ணல, தப்பு வேணும்னு பண்ணல, தெரியாம தான் நடந்துச்சு. ஆனா வேணும்னே ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து அப்போ பிடிச்சி அடிச்சுட்டானுங்கன்னா, பிரதர் பஸ்ல நீ அடிச்சிட்டாங்க, நான் ரொம்ப தாழ்ந்து போயிட்டேன் பிரதர், ரொம்ப ஏன்பா அடிச்சானுங்க சொல்ல மாட்டானே? கையை பிடிச்சி இழுத்துனது தான். ஆனால் இங்கே என்ன எழுது பாருங்க, நீ குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு நான் சகிச்சிட்டேன், நான் எனக்கு மட்டும் அன்னைக்கு ஒரு வெறி வந்துச்சுன்னு வச்சுங்க அத்தனை பேரையும் அடிச்சு பட, நீ தான் பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தல்ல, உன்னை அடிக்காமல விடுவாங்க சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நன்மை செய்துட்டு அப்புறம் நீங்க பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் பிரீதியா இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செஞ்சாரா? இல்லை. அக்கிரமம் செஞ்சாரா? இல்லை. அடிச்சாங்களா? அடிச்சாங்க. எதனால அடிச்சாங்க? நமக்காக. அவர் அமைதியா இருந்துச்சாரா? சொல்லிட்டு மாதிரியை பின் வைத்து போனார். அமைதியா இருக்கிறார், சாந்த குணத்தை வெளிப்படுத்துறார், அடி வாங்கியும் சாந்த குணத்தை வெளிப்படுத்துறார், அமைதியா இருக்கார். சொல்லிட்டு அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஏமாத்தல. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பார்த்தாரு, பிதாவே நீங்க பார்த்துங்க, என்னை அடிக்கிறாங்க, துப்புறாங்க, எல்லாம் பண்றாங்க, நீங்க பார்த்துங்கப்பா. பயமுறுத்தல. ஏய், ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்டா அப்படிலாம் சொல்லி பயமுறுத்தல. என்ன சொல்றாரு?
தேவனுடைய சன்னிதானத்திலே நீங்கள் பார்த்துங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து போயிட்டார். நமக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன பண்ணுவோம்? ஒன்னால் இப்போ அடிக்க முடிஞ்சிட, எனக்கு ஆள் இல்லை, ஆளை கூட்டிகிட்டு வரேன் பாரு, கூட்டிகிட்டு வந்து ஒரு கை பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லியிருப்போம். இல்லைங்க, இயேசு இடத்துல உள்ள சாந்த குணம் நமக்கு அவசியம். ஆமென், ஹல்லேலூயா. அவரை திட்டினாங்க, பேசினாங்க, அமைதியாக இருந்துட்டாரா? சாந்தமாக இருந்துட்டாரா? நம்ம என்ன தான் பேசினாலும் சாந்தமாக இருந்துடலாமா? ஆண்டோட சொல்லாமா? உபத்திரவத்தின் மத்தியில் தான் நம்ம பொறுமையாக இருந்து நம்ம சாந்த குணத்தை வெளிப்படுத்தணும். சரியா? இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பூச்சக்கரத்தில் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு. அது என்ன சோதனை காலம்? அந்தி கிறிஸ்தின் ஆட்சி. அந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். எப்போ காப்பார்? ஏன் பொறுமை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினால். நான் பொறுமையாக இருந்ததை பற்றி நீ படிச்சல்ல, சாந்தத்தோடு கூட இருந்ததை குறித்து நீ படிச்சல்ல. நீ அப்படி இருந்ததுனால பூமியில் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு நான் உன்னை தப்பும்படி நான் உன்னை காப்பேன். அருமையானே, இயேசு போல சாந்தத்தோடு கூட பொறுமையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நடத்திடுவோம். ஆமென். இயேசு வரப்போகிறாரா? இயேசு வந்துட்டாரா? வாசலருகே வந்துட்டாரா? வாசிங்க, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இயேசு வருகிறார்னு கேள்விப்பட்டோம். இப்போ இயேசு சமீபமாக வந்துட்டாரு. இப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். என்ன செய்யணுமா? உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆண்டவரே, என் வீட்டிலையும் எனக்கு சாந்த குணம் தெரியட்டும், என் வேலை ஸ்தலத்துலேயும் சாந்த குணம் தெரியட்டும், என் தெருவுலேயும் சாந்த குணம் தெரியட்டும், பஸ்ஸில் போகும்போதும் என் சாந்த குணம் தெரியட்டும். என் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவரே, எங்க கோபத்தை உண்டாக்குறது சாத்தாங்க. இயேசு சொல்கிறாரு, நான் சாந்தமாக இருக்கிறேன், என்கிட்ட கற்றுக்குங்கப்பா, என்கிட்ட கற்றுங்க. கோப குணம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. கோபமே வராது, உண்மைதான். ஆனால் சூழ்நிலை வரும்போது தான் வரும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிறது கோப குணம் என்னை விட்டு விலகட்டும். ஆண்டவரே, ஒரு சாந்தமுள்ள ஆவி எனக்கு தாங்க. நான் சாந்தத்தோடு வாழ என்னை ஒப்பு கொடுக்குறேன். உங்களை போல மாற விரும்புகிறேன். உங்கள் சாந்த குணம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு வேணும். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னீங்களே, உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டோம். நிறைய காரியம் கற்றுக்கிட்டோம். உங்களை அடித்தாங்க, அமைதியாக இருந்தீங்க. திட்டினாங்க, அமைதியாக இருந்தீங்க. துப்புனாங்க, அமைதியாக இருந்தீங்க. ஏன்? நீங்கள் சாந்த குணம் உள்ளவர். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரியட்டும். என் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரியட்டும். ஆண்டவரே, நான் சாந்த குணமுள்ளவனாக இருந்து, நான் நீதிமான் தான், சாந்த குணமுள்ளவனாக இருந்து, சாந்த குணமுள்ளவளாக இருந்து 1000 வருஷம் அரசாட்சியில் அரசாடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். அரசாடுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். எனக்கு அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க. அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, மே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் கால வேளையில் தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து ஆராதிக்க, மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின தயவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தேவனே, இந்த உலகத்திலே எங்களை நீதிமான்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வைத்தீரே. இயேசு கிறிஸ்துடைய வருகை வெகு சீக்கிரம் என்பதை அறிந்த நாங்கள் அவரை சந்திப்பதற்கு நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 1000 வருஷம் அரசாட்சியில் நாங்கள் அரசாளத்தக்கதாய் தேவனே
எங்களை அந்த அளவுக்கு நீர் பரிசுத்தப்படுத்தி உடைய குமாரன் வரும்போது எங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் என்று இருக்கிறபடி இயேசுவை போல சாந்த குணம் எங்களுக்கு தாங்க. எங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி எங்கள் வாழ்க்கையை நடத்த கர்த்தர் எங்களுக்கு இருக்குதான். வந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்து எந்த நாளில் வந்தாலும் அவரை சந்திக்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், அவர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகில் உள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.